மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். இன்றைய காணொளியில் 3ஆம் உலகப் போரை பற்றி உளவியல் ரீதியாக உங்களிடம் தாக்குதலை ஏற்படுத்த உருவான திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சிகள் பற்றியும் அதன் நோக்கம் பற்றியும் பார்க்க இருக்கிறோம். தற்போது வெளியாகியிருக்கும் கடைசி உலகப்போர் படத்தின் முன்னோட்ட காட்சிகளை உங்களில் பலரும் எம்மிடம் பகிர்ந்து இதில் நீங்கள் சொன்ன தகவல்களை காட்டுகிறார்கள். இதை பற்றி விளக்கம் தாருங்கள் என்று கேட்டிருந்தீர்கள். அதற்கான விளக்கம்தான் இது. யாம் உங்களுக்கு பல முறை 3ஆம் உலகப் போர் பற்றி எச்சரித்து வந்துள்ளோம். குறிப்பாக தென்னிந்தியாவில் அதனால் நடக்க இருக்கும் மனித பலிகள் பற்றியும் முன்னறிவித்துள்ளோம். உங்கள் அனைவரிடமும் டி கம்பெனி பற்றியும் திரைத்துறையில் அவர்களின் ஆளுமை பற்றியும் எடுத்துரைத்துள்ளோம். எந்த கதை படமாக வேண்டும், எது திரையிடப்பட வேண்டும் என்பன போன்றவை ஆனர் கவுன்சில் தீர்மானிக்கும். அப்படி வெளியான படத்தின் முன்னோட்ட காட்சிகள்தான் கடைசி உலகப்போர். படத்தின் முன்னோட்ட காட்சியில் இந்த காட்சியானது போரினால் தமிழகத்தில் நடக்கும் சேதத்தை பற்றி பிரதிபலிக்கும் விதமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த காட்சியில் இராணுவத்தின் கோர முகத்தை காட்டும் விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். மக்கள் எப்படி தன் நாட்டிலேயே அகதியாக இருப்பார்கள் என்பதை காட்டும் விதமாக இருக்கும். இந்த காட்சியில் யாம் பல வருடங்களாக முன்னறிவிப்பு செய்த தென்னிந்தியாவை தனி நாடாக பிரிப்பார்கள் என்பதற்கேற்ப வசனம் அமைந்திருக்கும். அதாவது சதரன் பிராவின்ஸ் பிரைம் மினிஸ்டர் என்று கூறுவது போல் வரும். இந்த காட்சியில் ஆனர் கவுன்சில் பெயரை கூறும் விதமாக மறைமுகமாக அமைந்திருக்கும். இந்த பெயரில் எச் என்ற வார்த்தை மட்டும் இருக்காது. மற்றபடி அதே உச்சரிப்போடுதான் அந்த ஆங்கில எழுத்துக்கள் காட்டப்பட்டிருக்கும். பலி சார்ந்த விஷயங்களை ஆனர் கவுன்சில் தான் தீர்மானிக்கிறது என்பதை நீங்கள் இதில் புரிந்து கொள்ளலாம். இந்த காட்சியில் ஆனர் கவுன்சில் எப்படி மனிதர்களை பலியாடுகளைப் போல் அடைத்து வைத்து சித்திரவதை செய்யும் என்பதை சொல்லும் விதமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதற்கேற்ப கலர் டோன்களை உபயோகப்படுத்தி இருப்பார்கள். மீதமுள்ள காட்சிகள் போரின் சித்தரிப்பும் போரை பற்றியும் இருக்கும். உங்களுக்கு யாம் எடுத்துரைத்த எச்சரிக்கைகள் யாவும் காட்சிப்படுத்தப்பட்டு அதன் பயங்கரத்தை உணர்த்தும் விதமாக உங்கள் மூளையை பயப்படுத்தவே இந்த படம். உண்மையில் மனிதர்கள் நினைத்தால் இதை தடுக்க இயலும் என்பதை எதிரிகள் நன்கு அறிவார்கள். அவர்கள் அதை நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் காட்சி ஊடகம் மூலம் மூளைக்கு பயத்தை காட்டுவது. இதனால் உங்கள் மூளையில் இதை தடுக்க முடியும் என்ற எண்ணம் உருவாகாமல் அழிந்துவிடும். நிச்சயமாக இந்த கோர நிலையை தடுக்கவே யாம் அனைத்து எச்சரிக்கைகளையும் தந்து வந்துள்ளோம். இன்னும் தந்து வருகிறோம். இதற்கு காரணம் அன்றைய நாளில் எம்மிடமிருந்து உங்களுக்கான அழைப்பானது நிச்சயமாக வரும். அப்போது உங்கள் நம்பகத்தன்மை பெறவே இவற்றை யாம் முன்னறிவிப்பு செய்து எச்சரிக்கிறோம். நிச்சயமாக அந்நாளில் போரில் இருந்தும் இராணுவத்தின் கோரமுகத்தில் இருந்தும் தப்பி பிழைக்கும் வழிகளை உருவாக்கி வருகிறோம். எந்தெந்த பகுதியில் எல்லாம் என்ன பாதிப்புகள் ஏற்படும், அதற்கேற்ப மனிதர்களை அந்த இடம் சார்ந்து எங்கு பதுக்க வேண்டும் போன்ற பல இடங்களை தேடியும் அதை உருவாக்கியும் வருகிறோம். எதிர்காலத்தில் ஒரு ஆழ்ந்த இரவு வரும். அதில் மனிதர்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள். யாம் அந்த இரவிற்கு முன்னதாக உங்களுக்கு தகவல் தந்திருப்போம். நிச்சயமாக அந்த இரவு எம்மை பின்தொடர்வோருக்கு சாதாரணமாக கடந்து செல்லாது. அன்றைய நாளில் யாம் உட்பட எம்மை பின்தொடர்வோர் யாரும் உறக்கத்தை அடைய மாட்டோம். மாறாக அந்த நாள் இரவை மனிதர்களை காப்பதில் செலவிடுவோம். எவ்வளவு மனிதர்களை காப்பாற்ற இயலுமோ அவ்வளவு மனிதர்களை நிச்சயமாக காப்பாற்றுவோம். நிச்சயமாக அதற்கு மனிதர்கள் துணை அவசியம். அதை அறிந்தே உங்களை தயார்படுத்தி வருகிறோம். உலகப்போரின் போது பதுங்கும் இடங்களுக்கும் உணவுக்குமான முன்கட்ட வரைவுகள் அனைத்தும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக அந்நாளிலும் யாம் மனிதர்கள் பக்கமே நிற்போம். போருக்கு முன் எமது உயிர் பிரிந்தாலும் உங்களுக்கான தகவல் கிடைக்கும் விதமாகவே அனைத்தையும் முன்தயாரிப்பு செய்துள்ளோம். நிச்சயமாக மனிதம் மீளும். யாம் இணையதள போராளிகள். நன்றிகள் பல.